ஓசூரில் அதிமுகவில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அதிமுக சாதனைகள் குறித்து துண்டு பிரச்சாரங்கள் வியாபாரிகள் உட்பட பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட 20வது வார்டு பகுதியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுகவின் முன்னாள் மாமன்ற உறுப்பினர், ஓசூர் மாநகர அம்மா பேரவை செயலாளர் வி முரளி மற்றும் தற்போதைய மாமன்ற உறுப்பினர்கள் சிவராம், மஞ்சுநாத் உள்ளிட்டவர்களின் தலைமையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ண ரெட்டி மூக்கண்டப்பள்ளியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். தமிழகத்தில் நல்லாட்சி மலரவும் மீண்டும் அம்மா ஆட்சி தமிழகத்தில் தொடர மேலும் எடப்பாடியாரை முதல்வராக்க இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தியதுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டு கால ஆட்சியில் செய்த சாதனைகள் பட்டியலிட்டு துண்டறிக்கைகளை ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மூக்கண்டப்பள்ளி பகுதியில் பிரதான சாலைகளின் வழியாக உள்ள வியாபாரிகள், வணிகர்கள், சிறு குறு தொழிற்சாலைகள் மற்றும் இல்லத்தரசிகளிடம் வீடுதோறும் வழங்கிய எடப்பாடியார் சாதனைகளை படித்து திமுக ஆட்சியின் ஆவணங்களுக்கு தீர்ப்பளிக்கும் விதமாக முடிவெடுக்குமாறும் கேட்டுக்கொண்டனர். இதில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சிட்டி ஜெகதீஷ், ஓசூர் மாமன்ற உறுப்பினர் மற்றும் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட துணை செயலாளர் மதன், நகர செயலாளர் முரளி, அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் நாராயண ரெட்டி, மாமன்ற உறுப்பினர் சிவராமன், பகுதி செயலாளர் மஞ்சு, தேமுதிக மாவட்ட செயலாளர் ராமசாமி ரெட்டி, வட்ட செயலாளர் முகமது அலி, இளைஞர் பாசறை நகர செயலாளர் இம்ரான் பாஷா மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.